கேரளா ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கத்திரிக்காய்னா தமிழில் வந்து வெள்ளரிக்காங்க. ஒரு பவுலில் வெள்ளரிக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கடுகு நல்லா உடஞ்சி அரையணும், இல்லைன்னா கசப்பு தட்டிடும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அது நல்லா விஸ்கர் வச்சு விஸ்க் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா தயிர் லூஸ் ஆகிடும். நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. புளிப்பு தயிராக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெள்ளரிக்காயில் இருக்க தண்ணியும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது நல்லா ஒட்டை புழிஞ்சு இதில் சேர்த்துலாம். நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படாது. இந்த பச்சடி வந்து திக்காக தான் இருக்கும். தண்ணியாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டுட்டோன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் வெள்ளரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடும். நல்லா சுடுற சாதத்தில் எந்த கிரேவியாக இருந்தாலும் இந்த ஒரு சைட் டிஷ் போதும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரில்